பேராசைக்காரன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவில் இவான் என்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவ்வளவு செல்வமிருந்தும் இவான் கட்டாயப்படுத்தப்பட்டாலொழிய ஒரு நாணயத்தை கூட செலவழிக்க மாட்டான். அவன் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் தன் பணத்தை எண்ணுவதிலும் ஒவ்வொரு வெள்ளி ரூபிளையும் பார்த்து மகிழ்வதிலும் கழிப்பான். ஒரு நாள் சாலையில் நடந்து செல்லும்போது வயதான நொண்டி பிச்சைக்காரன் ஒருவன் பிச்சைக்காக வேண்டினான். இவான் அவனை திருப்பி அனுப்புவதற்கு முன் அவ்வழியே சென்ற ஒரு விவசாயி பிச்சைக்காரனின் டின் கோப்பையில் ஒரு நாணயத்தை எறிந்தான். தன் பெருந்தன்மையை காட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று இவான் நினைத்தான். எனவே விவசாயியை நோக்கி திரும்பி, என்னிடம் சில்லறை இல்லை, அதனால் இந்த ஏழை மனிதனுக்கு கொடுக்க ஒரு கோப்பெக்கை எனக்கு கடனாக கொடுப்பாயா என்றான். இதோ என்று சொல்லி விவசாயி இவானிடம் ஒரு கோப்பெக்கை கொடுத்தான். ஆனால் நீங்கள் அதை எப்போது எனக்கு திருப்பித் தருவீர்கள்? நாளை உனக்கு திருப்பித் தருகிறேன் என்று இவான் பதிலளித்தான். மேலும் விவசாயிக்கு தன் பெயரையும் முகவரியையும் கொடுத்தான். இவானுக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் மறுநாள் விவசாயி தன் கோப்பெக்கிற்காக இவானின் வீட்டிற்கு வந்தான். புண் வந்த கரடி போல இவான் அவனை வரவேற்றான். இவ்வளவு சிறிய கடனுக்காக இங்கு வந்து வசூலிப்பதா? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னிடம் இன்னும் சில்லறை இல்லை, அதனால் நீ நாளைக்கு திரும்பி வருவது நல்லது. அடுத்த நாள் காலையில் விவசாயி தன் கோபெக்கிற்காக கதவை தட்டினான். ஒரு அற்பமான கோபெக்கிற்காக யாராவது தன்னை தொந்தரவு செய்வது இவானுக்கு இப்போது மிகவும் எரிச்சலூட்டியது. 100 ரூபிள் வங்கி நோட்டை மாற்றி தா என்று தந்திரமான புன்னகையுடன் இவான் சொன்னான். அப்போது நான் உனக்கு கோபெக்கை கொடுக்க முடியும். விவசாயி விரக்தியில் தன் கைகளை உயர்த்தினான். ஐயா, என்னிடம் ரூபிள்கள் இல்லை, ஆனால் எனக்கு என் கோபெக் வேண்டும். அப்படியானால் ஒரு வாரத்தில் திரும்பி வா என்று இவான் கத்தினான். கதவை அறைந்து சாத்தினான். ஒரு வாரம் கடந்து வாசலில் விவசாயி நின்றிருந்தான். ஜன்னல் வழியாக அவனைக் கண்ட இவான் தன் மனைவியை அழைத்தான். நான் கம்பளத்தின் மீது படுத்துக்கொள்கிறேன். என்னை ஒரு துணியால் மூடி என் தலைக்கு அருகில் ஒரு எரியும் மெழுகுவர்த்தியை வை. அப்பொழுது இந்த சாபக்கேடான விவசாயியிடம் நான் இறந்துவிட்டதாக நீ சொல்லலாம். விவசாயி வீட்டிற்குள் நுழைந்தபோது இவானின் மனைவி மூடிய உடலுக்கு அருகில் உட்கார்ந்து தன் தலைமுடியை பிடுங்கி தன் உன்னத கணவன் அன்று காலையே இறந்துவிட்டதாக அழுது கொண்டிருந்தாள். நல்ல பெண்ணே என்றான் விவசாயி. இவான் தன் சிறிய கடனை தவிர்க்கவே இறந்தது போல் நடிக்கிறான் என்று சந்தேகித்தவன். உங்கள் கணவர் இவ்வளவு திடீரென்று இறந்துவிட்டதற்கு வருந்துகிறேன். ஆனால் தயவு செய்து இறுதிச் சடங்கிற்கு உடலை தயார் செய்ய எனக்கு உதவ அனுமதி கொடுங்கள். இதை கேட்ட விவசாயி முற்றத்திற்கு ஓடி ஒரு வாளி தண்ணீருடன் திரும்பி வந்தான். அதை உடனடியாக செத்ததைப் போல நடித்த உடல் மீது ஊற்றினான். குளிர்ந்த நீரின் அதிர்ச்சி இவானை கிட்டத்தட்ட பயத்தில் துள்ளி குதிக்க வைத்தது. இப்பொழுது சொல் பேராசைக்காரனே என்று விவசாயி கத்தினான். எனக்கு என் கோபெக்கை கொடு. ஆனால் இவானிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவன் மரணம் போல அசையாமல் படுத்திருந்தான். மனைவி இப்போது நாசமான கம்பளத்தின் மீது அழுது கொண்டிருந்தாள். மேலும் விவசாயி சொன்னபோது அவனது வார்த்தைகளை சிறிதும் கவனிக்கவில்லை. உங்கள் கணவரை இன்றே புதைக்க வேண்டும், அதனால் நான் உங்கள் வேலைக்காரர்களில் ஒருவரை சவப்பெட்டியை கொண்டுவர அனுப்புகிறேன். சவப்பெட்டி கொண்டுவரப்பட்டபோது விவசாயி தாமதமின்றி இவானின் உடலை அதில் அடைத்து அதை உள்ளூர் கல்லறையில் கொண்டு செல்லச் செய்தான். அன்றுடன் கல்லறை தோண்டுபவர்கள் வீட்டிற்குச் செல்ல முடிவு செய்திருந்ததால் மறுநாள் காலை வரை அடக்கம் நடக்காது. அதனால் இரவு முழுவதும் சவப்பெட்டியை தான் கண்காணிப்பதாக விவசாயி சொன்னான். சர்ச் கடிகாரம் நள்ளிரவை குறிக்கும்போது விவசாயி காலடி சத்தம் கேட்டு தன் தோளுக்கு மேல் எட்டி பார்த்தபோது 4 வில்லத்தனமான தோற்றமுள்ள மனிதர்கள் தன் திசையை நோக்கி வருவதைக் கண்டான். அவன் அவ்வளவு தைரியசாலி இல்லாததால் அருகிலுள்ள ஒரு மரத்தின் பின்னால் விரைவாக மறைந்து கொண்டான். அந்த 4 பேரும் கொள்ளையர்கள். அவர்கள் கொள்ளையடித்த பொருட்களின் சாக்குகளை சுமந்து வந்தனர். அவற்றை தரையில் கொட்டி தங்கள் நியாயமற்ற வழியில் கிடைத்த லாபங்களை பங்கிடத் தொடங்கினர். சிறிது நேரத்திற்குப் பிறகு மற்றும் நிறைய வாக்குவாதங்களுக்குப் பின் கொள்ளையடித்த பொருட்கள் அவர்களுக்குள் பகிரப்பட்டன. தங்க கைப்பிடியுள்ள வாளைத் தவிர அதையும் தங்கள் பங்கில் ஒரு பகுதியாக அவர்கள் அனைவரும் உரிமை கோரினர். பேச்சுகள் விரைவில் சண்டைக்கு வழிவகுத்தன. வாளை யார் சொந்தமாக்கிக் கொள்வது என்பதில் சரமாரியாக குத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஏ நண்பர்களே என்று மரத்தின் பின்னாலிருந்து விவசாயி கத்தினான். ஒரு வாளுக்காக ஏன் சண்டை போடுகிறீர்கள்? ஒரே அடியில் சடலத்தின் தலையை வெட்டுபவனே அதன் உரிமையாளன் ஆவான். இதை கேட்ட இவான் பெட்டியிலிருந்து ஒரு பொம்மை போல சவப்பெட்டியிலிருந்து குதித்தான். போலீஸ், போலீஸ், நான் கொலை செய்யப்படுகிறேன். இந்த செத்த உடல் சவப்பெட்டியிலிருந்து வெளியே வருவதைக் கண்ட கொள்ளையர்கள் தங்கள் கால்கள் எவ்வளவு வேகமாக எடுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினர். விவசாயி இப்போது மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்த இவானை தேற்றினான். நடுங்குவதை நிறுத்து நண்பனே என்று விவசாயி குவிந்த கொள்ளைப் பொருட்களை காட்டி சொன்னான். பார்,
ஒரு பெரும் செல்வம் நம் மடியில் விழுந்துள்ளது. நாம் அதை சமமாக பங்கிட்டுக் கொள்வோம். அதன் பிறகு நீ எனக்கு கடன்பட்டிருக்கும் கோபெக்கை திருப்பிச் செலுத்துவாய். இவான் விரைவில் மகிழ்ச்சியுடன் தன் கைகளை தேய்த்தான். மேலும் கொள்ளைப் பொருட்கள் நியாயமாக பிரிக்கப்படுவதை விவசாயி உறுதிப்படுத்தினான். பிறகு தங்கள் எதிர்பாராத செல்வத்தை மூட்டை கட்டி புறப்பட தயாராயினர். இந்த பயங்கரமான கல்லறையிலிருந்து வெளியேற இவான் ஆவலுடன் இருந்தான். ஆனால் விவசாயி அவனை கையால் பிடித்தான். ஒரு நிமிடம் நண்பனே, நீ எனக்கு கடன்பட்டிருக்கும் கோபெக் எங்கே? விவேகமாக பேசு என் அன்பான நண்பனே என்று இவான் தந்திரமான புன்னகையுடன் பதிலளித்தான். இந்தச் செல்வத்தில் ஒரு செப்பு கோபெக் கூட இல்லை. அப்படியானால் நான் உனக்கு எப்படிச் செலுத்த முடியும்? விவசாயி மேலும் வாதிடுவது பயனற்றது என்று உணர்ந்தான். ஏனென்றால் இவானுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒரு தனி கோபெக்கை கொடுக்கவும் அவனுக்கு வலிக்கும். பேராசை நன்றியறிதலுக்குரிய இதயத்தை குருடாக்குகிறது. தங்க மலைகளைக் கொண்ட பேராசைக்காரன் கூட ஒரு ஒற்றை கனிவான நாணயத்தை பிரிய மனமில்லாதவன்.